இன்னைக்கு வரலும் எந்த அந்த கட்சியில இருந்து அரசியல் சம்பந்தமான எந்த தகவலுமே வருது. 4 கூட்டம் தான் நடந்தது. 4 கூட்டத்தும் அரசியல் ரீதியான எந்த இதுவுமே பேசலையே. பரந்தூர்ல வந்து விமான நிலையம் அமைக்கக்கூடாதுன்னா அங்கேயும் ஒன்றும் பேசல. போராட்டம் அறிவிப்பார் பார்த்தா ஒன்றும் காணோம். ஒன்று ஷூட்டிங் போயிட்டாரு. அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட்டு காணாம போயிட்டாரு. கட்சி மாநாடு ஆரம்ப துவக்க விழா நடத்த காணாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பூத் கமிட்டி அமைக்கிறாரு அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டாரு. பூத் கமிட்டி அமைக்கிறது வந்து கட்சிக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். அவங்க ஆபீஸுக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம். அது என்னத்துக்கு பொதுக்கூட்டத்தில் வந்து போட்டாருன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒன்றும் புரியாத ஒரு புதிர். அப்படி இருக்கும்போது என்ன கொள்கை இன்னைக்கு ஒன்று தாவேக்காவுடைய கொள்கை என்ன இருக்கு? திமுக ஒழிப்பேன், இதை இந்த ஆட்சி ஒழிப்பேன், குடும்ப ஆட்சி ஒழிப்பேன்னு சொன்னதை தவிர வேற என்ன கொள்கை? இதுக்காக ஒரு கட்சியா? இதுக்காக ஒரு கட்சி நடத்துறாரா? இதெல்லாம் தான் எம்ஜிஆர்லாம் நடத்திட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. வைகோ அதை தான் சொன்னாரு. யார் சொல்லல? ராமதாஸ் அதான் சொன்னார். அப்புறம் யார் வந்தாங்க அந்த கட்சிக்கு? விஜய் அவர்கள் அடுத்த மாநாடு போட பிளான் பண்ணிட்டு இருக்காராம். போட்டா நல்லா இருக்குங்க. எப்படி நல்லா இருக்கும்? ஏன் எதிர்கட்சி இல்லாம இருக்குதுங்க. திமுக எதிர்க்கிறது ஒருத்தருமே இல்லாம இருக்காங்க. போடட்டும். வெளியே வா நீங்கிறத நான் கேட்கறது. வரமாட்டேங்கிறிய. ஏதோ பெரிய கூட்டம் வந்து நீங்க தான் சொல்றீங்க வெளியில வந்தாக்க பல கோடி பேர் வந்து சேர்றாங்கன்றீங்க. அவ்வளோ பெரிய ஆதரவு உனக்கு இருக்குதுன்னவோ அது வந்து ஏன் இப்போ ஓட்டா மாற்றக்கூடாது? உன்னை தூக்கி விடுறதுக்கு இத்தனை மீடியாக்கள் இருக்குது. நீ வந்த ஒரு 10 பேர் சேர்ந்தா கூட 10 கோடி பேர் சேர்ந்தார்கள்னு எழுதுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க.